அவன் கேட்க வேண்டிய ஒரு இடத்தில் கேட்க வேண்டியதை அவன் கேட்டான். கேட்க வேண்டிய ஒரு இடத்தில் கேட்க வேண்டியதை கேட்டபடினாலே அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியதை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் இதே மெண்டாலிட்டியில் தான் இங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நீ என்ன கேட்டால் நான் உனக்கு தரப்போகிறேன், நீ என்ன கேட்டால் நான் உனக்கு கிடைக்கும். அவன் கேட்டான், ஆண்டவரே பணம் வேண்டாம், வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் இந்த உலகத்தை இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, நான் பேசுகிறேன் உங்களை கூட பார்த்தது கிடையாது, எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே, பார்வை வேண்டும். நடந்து என்னென்ன உடனே இயேசு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த இடத்திலே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஆராதிக்க வந்திருக்க தேவ பிள்ளையே, இன்றைக்கும் ஆவியானவர் அதே மண்டாட்டில் இங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. ஆமே, நீ என்ன கேட்டாலும் அவர் தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம அவன் மற்றவங்கள்ட்ட இதை கேட்கல, தன் வாழ்நாளில் யார்கிட்டையாவது என்னை பார்வை கிடைக்குன்னு கேட்டிருக்க மாட்டான். ஆனால் முதலாக ஒன்று கேட்டான், அவன் பார்வை. ஆனால் ஒருத்தர்கிட்ட கேட்டான், அது அவனுக்கு அப்பமே நடந்து விட்டது. இன்னைக்கு அன்றைக்கு அந்த பர்த்திமை கூட முன்பாக நின்ற அதே கர்த்தர் நான் விசுவாசிக்க இன்றைக்கு நம்மத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தேவ மனிதனை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எதை கேட்டால் அவர் தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். சிஸ்டர், நீங்க எதை கேட்டாலும் இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவாரு. ஆமே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாட்சியை கர்த்தர் நிறுத்துவாரு. நிச்சயமா இது நடக்கத்தான் போகிறது.